வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லை அது எந்தெந்த டைப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மேலே பெய்கிற மழையை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு குழாய் வழியாக கீழே இறக்கி ஃபில்டர் மெக்கானிசத்துக்கு விட்டுருப்போம். அந்த ஃபில்டர் மெக்கானிசத்துலேருந்து வர மழை தண்ணீரை நம்ம டைரெக்டாக கிணத்துக்கோ அப்படி இல்லாட்டி நம்ம தொட்டிக்கோ விட்டுருப்போம். இதன் மூலம் நடுவில் இருக்க அந்த ஃபில்டர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி அடுத்த இமேஜில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபில்டர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக இருக்கும். ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லேயரில் மணலும், செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கலும், மூணாவது லேயரில் பார்த்தீங்கன்னா கூழாங்கலும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி விழுகிற மாதிரியும், லாஸ்ட் லேயர்லேருந்து அந்த மழை தண்ணி நம்ம எடுக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன். இது வழியாக நம்ம மழை தண்ணி பாஸ் ஆகி வரப்போ என்ன ஆகும்னா மொத்தமாக ஃபில்டர் ஆகி வரும். எந்த ஒரு கசடுமே இல்லாமல் நமக்கு சுத்தமான தண்ணியாக கிடைக்கும். இந்த ஒர்க் ஃப்ளோ தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நடக்குது. இந்த ஃபில்டர் மெக்கானிசம் நம்மளால் ஈஸியாகவும் செய்ய முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ பழைய ட்ரம்மோ வாலியோ இருந்தால் கூட போதும். ஆனால் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லேயர் கான்செப்டை நீங்களே யூஸ் பண்ணி இந்த லேயர் படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து வர மழை தண்ணியை நீங்களே ஈஸியாக பியூரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக குழி தோண்டி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க உங்கள் பழைய ட்ரம்ஸோ எதையோ வச்சு நம்ம ஈஸியாக கூட பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ட்ரம் இருக்குன்னா அந்த ட்ரம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பை லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி அந்த ட்ரம்மில் விழுகிற மாதிரி, லாஸ்ட்டில் அந்த ட்ரம்மிலேருந்து அவுட்லெட் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மழை தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பியூரிஃபை ஆகி வந்துடும். பியூரிஃபை ஆகி வந்த பின்னாடி நீங்கள் அந்த மழை தண்ணியை கிணத்துக்கோ அல்லது டைரெக்டாக உங்கள் வீட்டு தொட்டிக்கோ கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.